நார்மலாக இடியாப்பம் வந்து அரிசி மாவில் பண்ணுவோம். அரிசி மாவில் பண்ணுற இடியாப்பத்தை வந்து பெரியவங்க சாப்பிட்றதுக்கு யோசிப்பாங்க, பயப்படுவாங்கல்ல. ஆனால் ஓட்ஸில் பண்ண இடியாப்பத்தை சாப்பிடும்போது பயப்படாமல் நல்லா சாப்பிட்லாம். அப்பா ரியலாகவே ஓட்ஸ் இடியாப்பம் எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ நல்லாயிருக்கு. இப்போ ரியலாக சம்பலோடு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. சம்பல் ஓட்ஸ் இடியாப்பம் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக வந்து இடியாப்பம்னாலே அரிசியில் தான் பண்ணுவோம், அரிசி மாவில் பண்ணுவோம். இந்த சுகர் பேஷண்ட்டு பெரியவங்க வந்து அரிசி மாவு சாப்பிட மாட்டாங்க, கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கிறதால. அதனால் நம்ம ஓட்ஸில் பண்ணி காமிக்கலாம். 1 கப் ஓட்ஸு அதை வந்து மிக்சியில் போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிடலாம், மாவு மாதிரி அரைச்சிடணும். பாருங்கள், இந்த அரிசி மாவு பதத்தில் நம்ம அரைச்சிட்டோம். நல்லாவே நைஸாக அரைக்கணும். இப்போ வந்து அரைச்சதுக்கப்புறம் ஓட்ஸை வந்து நம்ம வறுக்கணும். அப்படியே ட்ரையாக போட்டு வறுத்துடலாம். கோலம் போட்டோம்னா எப்படி அப்படியே சிங்கிள் லைனில் வரும், அந்த லெவலுக்கு வறுத்துடணும். இதை வறுக்கும் போதே வறுக்கிறப்ப கோலம் போட்டு பார்க்கணும். ஆமாம், இது வறுத்து முடித்ததுக்கப்புறம் நல்லா ட்ரையாக இருந்தால் நம்ம வந்து கோலம் போடும்போது அந்த ஒத்த இதில் வரும், ஒரு சிங்கிள் இதில் கேப் இல்லாமல் கோலம் போட. ஆமாம். இப்போ வந்து இதோட நம்ம 3 டேபிள் ஸ்பூனு ரைஸ் அரிசி மாவு போட்டுடலாம். அதையும் இதோடையே சேர்த்து வறுத்துடலாம். 1 கப் ஓட்ஸு, 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு. அரிசி மாவாகவே ஃபுல்லாக நம்ம வந்து இடியாப்பம் பண்ணால் நமக்கு கொஞ்சம் ஃபுல் கார்போஹைட்ரேட் கிடைக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம வந்து ஓட்ஸோடு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தான் போடுறோம் அரிசி மாவு. இப்போ வந்து 1 கப்பு ஓட்ஸுக்கு 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவா? 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு. அப்போ தான் நமக்கு கரெக்டாக வந்து அந்த இடியாப்பம் வரும். வெறும் ஓட்ஸில் பண்ணலாம், பட் இடியாப்பம் வந்து அந்த லெவலுக்கு நமக்கு இடியாப்பமாக மாதிரி வராது, கொஞ்சம் விட்டு விட்டு வரும். அந்த அரிசி மாவு சேர்க்கும் போது நமக்கு வந்து அந்த சேர்ந்த ஒரு பைண்டிங் வந்து நமக்கு வந்து கரெக்டாக வரும். ஓகே ஓகே. ஸோ அதுக்கு தான் அரிசி மாவு சேர்க்குறீங்க? ஆமாம். ஓட்ஸை வந்து அரைச்சிட்டு தான் வறுக்கணுமா, இல்லை வறுத்துட்டு அதுக்கப்புறம் கூட அரைக்கலாமா? இல்லைப்பா, ஆக்சுவலாக ஓட்ஸை வந்து வறுத்துட்டு கூட நீங்கள் அரைக்கலாம், ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் கூட நம்ம வந்து திரும்பவும் என்னென்னா மாவை ஆக்கிட்டு திரும்ப லைட்டாக நீங்கள் வறுக்கணும். ஸோ அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டு ஓட்ஸை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வறுத்தோம்னா ஒரே வேலையாக முடிஞ்சிடுமேன்னு சொல்லிவிட்டு நான் அந்த மாதிரி பண்ணுறேன். இதை பாருங்கள், மாவு வந்து இந்த மாதிரி இருக்கணும். நம்ம வறுத்து எடுத்ததுக்கப்புறம் மாவு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்ததுன்னா மாவு நல்லா நைஸாக கரெக்டு பதத்துக்கு வந்தது மாதிரி அர்த்தம். 1/2 ஸ்பூன் உப்பு, ஆக்சுவலாக நம்ம இடியாப்பத்துக்கு எப்படி பிசைவோம், நல்ல கொதிக்கிற தண்ணியை போட்டு தான் பிசைவோம். அதே மாதிரியே இதுவும் அப்படியே பிசையலாம். இந்த பாருங்கள், கொதிக்கிற தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. ஊற்றிட்டு கலந்து விடுங்க. உங்களுக்கே அந்த நம்ம மாவு சப்பாத்தி மாவு பிசைகிற லெவலுக்கு வந்தோடனே நிறுத்திட்டு நம்ம இடியாப்பாச்சில் போட்டு இடியாப்பம் பண்ணிட வேண்டியது தான். பாருங்கள், இந்த பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிக்கலாம். இது கொஞ்சம் சூடாக இருக்குது. சூடு ஆறுனதுக்கப்புறம் உங்களுக்கு கரெக்டாக அந்த இடியாப்பம் எப்படி நம்ம பிசைவோம், மாவு இடியாப்பம் மாவு பிசைகிற மாதிரியே சேம் அதே மாதிரியே பிசைஞ்சுங்க. 1 ஸ்பூன் நல்லெண்ணெய், கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறதுக்காக 1 ஸ்பூன் நல்லெண்ணெய். இந்த லெவல் இருக்கணும் பாருங்கள். ப்ரெஸ் பண்ணும்போது அமுங்கிற லெவல் வேண்டாம். ரொம்ப லூஸாக இருந்தாலும் இடியாப்பம் வராது. மாவு பிசைஞ்சாச்சு, மாவும் ஆயிடுச்சு. இப்போது கரெக்டாக அந்த பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிட்டோம். இடியாப்பாச்சில் இட்டு நம்ம வந்து இட்லி குக்கரில் வச்சு இடியாப்பம் பண்ணிடலாம். இப்போ நம்ம இட்லி அச்சிலேயே நம்ம வந்து லைட்டாக ஆயில் தடவிட்டு அதுக்கப்புறம் இடியாப்பம் இதில் பிழிஞ்சிடலாம். அவ்வளோதான். சூப்பராக இருக்குது. பிழியும்போது
நார்மல் இடியாப்பத்தில் வந்து உங்களுக்கு அரிசி இடியாப்பத்தில் வந்து கார்போஹைட்ரேட் இருக்குது. ஓட்ஸ் இடியாப்பத்தில் வந்து ஃபைபர் நிறைய இருக்குது. ஜீரணம் சீக்கிரமாக ஆகும். பசங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு ரொம்ப நல்லது. ஃபைபர் இந்த ஓட்ஸ் இடியாப்பத்தில் வந்து ஃபைபர் இருக்கிறதால டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. பசங்க பெரியவங்க எல்லாத்துக்குமே இது ஹெல்த்தியான இடியாப்பம். இப்போ இந்த இடியாப்பத்துக்கு நான் மேட்சாக சம்பல் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக இடியாப்பத்துக்கு தேங்காய் பூவு, பால், தேங்காய் பால் இல்லைன்னா வந்து தாளிப்பாங்க. ஆனால் இது வந்து நான் ஒரு ஸ்பெஷலாக சம்பல் இதுக்கு மேட்சிங் பண்ண போகிறேன். சம்பல் இதோட இடியாப்பத்தோடு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சம்பல்லாம் என்ன? சம்பல்னால் ஆக்சுவலாக ஒன்றும் இல்லை, இந்த பச்சை மிளகாய், தேங்காய், உப்பு, புளி போட்டுட்டு இடிக்கிறது, தண்ணியே ஊற்றாமல் ஜஸ்ட்டு சும்மா அப்படியே இடித்து நம்ம எடுக்கிறது தான் சம்பல்ன்றது. இது ஆக்சுவலாக வந்து நம்ம மிக்சியில் போட்டுட்டு நம்ம வந்து இடித்து எடுக்கணும். பழைய காலத்துலலாம் அப்படி தான் பண்ணுவாங்க. நம்ம மிக்சியில் போட்டு பல்ஸில் திருப்பிட்டு எடுக்க வேண்டியது தான். 1 கப்பு தேங்காய் போடணும், 2 பச்சை மிளகாய், எதுவும் வறுக்க வேண்டாம், செய்ய வேண்டாம், அப்படியே பச்சையாகவே 2 பச்சை மிளகாய். அதுக்கப்புறம் கொஞ்சமாக புளி, ½ ஸ்பூன் உப்பு, அவ்வளோதான். இதை நம்ம திருப்பிட்டு வந்து இது பிறகு வந்து சின்ன வெங்காயம் கூட போடலாம். அது வந்து இட்லி, தோசைக்கு அந்த மாதிரி போடலாம். இடியாப்பத்துக்கு வந்து பச்சை மிளகா, புளி, உப்பு, தேங்காய் போதும். பாருங்கள், சம்பல் ரெடி ஆகிடுச்சு. இதுதான் சம்பல். இந்த லெவலுக்கு நம்ம அரைச்சிட்டா போதும். இதை அப்படியே இடியாப்பத்தில் தூவி சாப்பிட வேண்டியது தான். பாருங்கள், 5 நிமிஷம் கழித்து ஓட்ஸ் இடியாப்பம் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா வந்திருக்கு. நம்ம இடியாப்பம் மாதிரியே வந்திருக்கு. ஹெல்தி ஓட்ஸ் இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம சம்பலை போட்டு சாப்பிட வேண்டியது தான். சம்பலோட இந்த இடியாப்பம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இடியாப்பம் வந்து இந்த ஓட்ஸ் இடியாப்பம் வந்து பிளாண்டாக இருக்கும். இது மேலே வந்து அந்த சம்பல் தூவி சாப்பிட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும் நமக்கு. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.